ஏண்டா டேய், நீங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு உங்களை தூக்கி ஒரு கண்டஸ்டன்ஸா வீட்டுக்குள்ள போட்டு ஒரு பிக் பாஸ்னு ஒரு ஷோவை நடத்தினா, ஏண்டா சண்டை கண்டென்ட் எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? சண்டை கண்டென்ட் எதுவும் போடுற ஐடியாவிலே இல்லையா? காதல் பண்ணிட்டு இருக்கானோ ப்ரோ. ஏடா உங்க காதலுக்கு ஒரு அளவே இல்லாம பிக் பாஸ் கேஷ் கனெக்ஷனை கட் பண்ற அளவுக்கு காதல் பண்ணுவீங்க? விளங்குன மாதிரி தான் போங்க. இப்பதான் ஒரு அரை மணி நேரத்துக்கு மட்டும் தான் பிக் பாஸ் கூட்டு கழுவி ஊத்தி டே ரூலை பிரேக் பண்ணாதீங்க, ஒழுங்கா நடந்துக்கோங்க, டிசிப்ளினா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு போயிருக்காரு. பேசிட்டு போன 10 நிமிஷத்துல காதல் கண்ணை மறைச்சு ரூல் எல்லாம் பிரேக் பண்ணியாச்சு. எனக்கு ஒன்னும் சரியா படல நண்பர்கள். இங்க ஒருத்தன் என்னன்னா காதல் பண்றான், அங்க ஒருத்தன் என்னன்னா காதல் பண்ண ட்ரை பண்றாங்க பாருல, ஒரு மாதிரி உத்து பாக்குறான், காதல்னு சொல்றான், அக்கான்னு சொல்லுவேங்க, என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா ஜெஃப்ரின் ஒருத்தன் மல்லாக்க 24 மல்லாக்கப்படுறது கையை தடவிக்கிட்டே இருக்கான். இவனை பத்தி நம்ம பேசக்கூடாதுன்னு பார்த்தா அதை எல்லையை தாண்டி பண்ணிக்கிட்டே இருக்கான். இது ட்விட்டர்ல இப்ப பயங்கரமா போயிட்டு இருக்குது. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா அன்சிதான்னு ஒரு அக்காவை ஆனந்தின்னு ஒரு அக்கா பிடிச்சி மண்டையை கழுவிட்டு இருக்காங்க. எங்கிட்டு போய் முடியப்போ நமக்கு தெரியல. மொத்த கண்டே பார்த்துடலாமா? ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா பிக் பாஸ்ல ஒரு மணி நேரம் இருக்கும் ப்ரோ. ஒரு மணி நேரத்துக்கு நடத்த பிக் பாஸ் வந்து எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சு பிக் பாஸ் வந்து பயங்கரமா கழுவி ஊத்திருப்பாரு. வீட்டுக்குள்ள ரூல்ஸ் அதிகமா பிரேக் பண்றீங்க, டிசிப்ளின் இல்ல, கொஞ்சம் அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. பிக் பாஸ்க்குன்னு சொல்லி ஒரு மரியாதை இருக்கு, அந்த ஹவுஸ்க்கான மரியாதை நீங்க கொடுக்க மாட்டீங்க. நீங்க எல்லாம் சும்மா ஏதோ வந்திருக்கோம், ஏதோ கண்டென்ட் பண்றோம், ஏதோ பண்றோம் மாதிரி இருக்கீங்க. ஸோ தயவு செய்து இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஒழுங்கா இருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சொல்லிட்டு போன ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும் நினைக்கிறேன். ஒரு அரை மணி நேரத்துல இங்க இருந்து நம்ம தர்ஷிகா வந்து அவங்க சாப்பாடு ஏதோ போட்டு சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. போனவங்க இங்க இருந்து மெனக்கட்டி அவங்க விஜய் விஷால கூப்பிட்டு சாப்பாடை ஊட்டி விடுறாங்க. அப்புறம் சாப்பாடை ஊட்டி விடுறது என்ன ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஊட்டி விடுறதா இருந்தீங்க போன சீசன் வந்துருக்கணும். ஏன்னா போன சீசன் வந்து அந்த கோடுன்னு ஒரு கான்செப்ட் கிடையாது, உங்களுக்கான கிராசரிஸ்ல உள்ள பொருளத்துக்கு அடுத்த ஆள் கொடுக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. நீங்க எல்லாம் தெரிஞ்ச பிறகு கூட இங்க இருந்து சாப்பாடை ஊட்டி விடுறது எவ்வளவு பெரிய தப்பு. ஆல்ரெடி பிக் பாஸ் ஒரு தடவை சாச்சனா வான் பண்ணிருக்காங்க, ஓகேவா? ஆல்ரெடி இதே மாதிரி தான் ஒரு தடவை பிக் பாஸ் வந்து சாச்சனா வான் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலுமே சாச்சனா வந்து உங்களுக்கே தெரியும் மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கு. இப்ப சாச்சனா வந்து திடீர்னு நம்ம யாராவது திட்டாலோ இல்ல பிக் பாஸ் திட்டாலோ கண்டிப்பா சாட்டர்டே சண்டே பிக் பாஸ்க்கு ஒரு கண்டென்ட் ஆயிரும். சாட்டர்டே சண்டே நீங்க கண்டஸ்டன்ஸ்க்கு கண்டென்ட் வச்சு பார்த்துருப்பீங்க, பிக் பாஸ்க்கே கண்டென்ட் வச்சு பார்த்துருப்பீங்களா? எங்க அண்ணன் பண்ணுவாப்ல, எங்க அண்ணன் கண்டிப்பா பண்ணுவாப்ல. பிக் பாஸ் ஏதோ சொன்னீங்களாமே, என்னதான் இருந்தாலும் சரி என் பொண்ணு தப்பு பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு மாதிரி போட்டு அடின்னு அடிச்சு விடுவாரு. அந்த வகையில பிக் பாஸாலே டைரக்டா பேச முடியலங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இவ்வளவு பிக் பாஸ் சொன்ன பிறகும் தர்ஷிகா வந்து இவங்க சாப்பாடை விஜய் விஷாலுக்கு ஊட்டி விடுறது ரூல் பிரேக் தானே. அதை பண்ணோன்னே பிக் பாஸ் அங்கே கேஸ் கனெக்ஷன் கட் பண்ணிட்டார். ஏன்டா நீங்க உங்க இஷ்டத்துக்கு ரூல் பிரேக் பண்றீங்களா? என்ன பார்த்தா பைத்தியக்கிரம இருக்கா? இப்பதான் சொல்லிட்டு போயிருக்கேன், நீங்க சொல்லிட்டு போய் ஒரு 10 நிமிஷத்துல ரூல் பிரேக் பண்றீங்களான்னு சொல்லி அவர் கேஸ் கனெக்ஷன் கட் பண்ணி விட்டாரு. பட் கட் பண்ணி விட்டாலும் இவங்க திருந்துவாங்களான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. அது நல்லாவே தெரியும். அப்படியே கட் பண்ணி பார்த்தா அங்க ராணுக்கு என்னாச்சுன்னு தெரியல. நேத்துல இருந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இது தர்ஷிகா மாதிரி தான் ப்ரோ. தர்ஷிகா வந்து இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல அவங்க வந்து வெக்கப்படுறது எனக்கு வெக்கமா இருக்கு, அவங்க கூட சேர்ந்து பண்ணது எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு அப்படிலாம் சொன்னப்ப கைத்தட்டல் வந்துச்சுல. அதை பார்த்து தான் இப்ப தர்ஷிகா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா காதல் கண்டென்ட் கொண்டு வந்துட்டாங்க. காதல் பண்றேன், உன எனக்கு பிடிச்சிருக்கு, கிரஷா இருக்கு, ஃபீலிங்ஸ் வருது, ஒரு மாதிரி ஷையா இருக்கு, வெக்கப்படுறேன் அப்படிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்களா. அது எல்லாமே ஒரு கண்டென்ட் தான், நமக்கு தெரியும், ஓகேவா? ஒரு நைட்டுக்குள்ள ஒரு காதல் வருதுன்னா அது என்ன காதல்னு எனக்கு தெரியலப்பா. மேபி அது உங்களுக்கு வரலாமா இருக்கலாம். பட் எனக்கு இந்த காதலை பார்க்க ஒரிஜினல் காதல் மாதிரி தெரியல. அது ஏதோ தெரியுது, ஏதோ வித்தியாசமா தெரியுது. அதே மாதிரி தான் ராணுவ நேற்று நைட்டு ஒரு விஷயம் பேசியிருப்பான். அதை நான் பெருசா பேச வேணான்னு பார்த்தா அவன் இன்னைக்கு பண்ற நடவடிக்கையே சரியில்லை. நேற்று சொல்லியிருப்பான், நேற்று வந்து அருண் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ராணுவ இந்தா இதான் பவித்ரா குறியது, ஏதோ பின்ன இதை கொடுக்குமோ நெஞ்சில வச்சு பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது என்னடா ரொம்ப ஃபீல் பண்றா உண்மையாடா அப்படிங்கும் போது, அம்மா லவ் நிறைய ஃபீலிங்ஸ்லாம் வந்துட்டு நான் பண்ண போறேன், எல்லாமே பண்ணுவேன், பட் இருந்தாலும் வெளியே போகும்போது பவித்ரா பார்த்து அக்கா போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இங்கே தெரியுதா இவன் ஒரு கண்டென்ட் தான் பண்றான்னு. இவனுமே உண்மையா ஃபீலிங்ஸ் வந்து எதுவுமே பண்ணல, கண்டென்ட் பண்றான். எனக்கு இதுல என்ன கொடுமைன்னா, இது 24x7 லைவ் வரலான்னு நீங்க இப்படி பண்ற எங்களுக்கு தெரியாதுடா. இப்போ 24x7 லைவ் வரல, இந்த இதெல்லாம் நாங்க பார்க்கலன்னா ஒரு எபிசோட நாங்க பார்க்கும்போது சரி நீங்க லவ் தான் பண்றீங்க போல நாங்க நம்பிடுவோம். ஆனா நாங்க 24x7 பார்க்கும்போது நீங்களே எல்லா இடத்துலயும் சொல்றீங்க நான் கண்டென்ட் பண்ண போறேன்னு. அப்போ அந்த கண்டென்ட் எப்படி எங்களுக்கு ரசிக்க தோணும்? கரெக்ட் தானே ப்ரோ? அந்த கண்டென்ட் எங்களுக்கு எப்படி ரசிக்க தோணும்? இப்படி பண்றான். காலங்காத்தாலே பார்த்தா அந்த கேப்டன்சி டாஸ்க் நடக்கும்போது பவித்ரா கீழே உட்காந்துருக்காங்க, சைட்ல உட்காந்துருக்காங்க, இப்படி ஒரு மாதிரி இப்படி உத்து பாக்குறான். பவித்ரா ஷாக்காய் பவித்ரா இப்படி எப்படி ட்ரெஸ்ஸை தூக்கி விட ஆரம்பிச்சாங்க. நமக்கே அது ஒரு மாதிரி இருக்கு. நீ என்ன பண்ற? அவன் மேபி அந்த இடத்துல மூஞ்சி எட்டி பார்த்துருக்கலாம். நான் அந்த இடத்துல அவனை ஃபுல்லா தப்பு சொல்ல விரும்பல. ஏன்னா அவன் என்ன பண்ணா நமக்கு தெரியல. ஃப்ரண்ட்ல இருந்து கேமரா ஆங்கிள் வைக்கும் போது அவன் இப்படி ஒரு மாதிரி உத்து பாக்குறான், கீழே குனிஞ்சு. டக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா அவன் ஏதோ தப்பா பாக்குறான் போலன்னு. அவங்களும் தப்பா தான் பாக்குறான்னு நினைச்சு ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்னடா பண்ற அப்படிங்கிறாங்க. பட் மேபி அவன் மூஞ்ச கூட பார்த்துருக்கலாம். ஆனா இவன் கண்டென்ட்டுக்கு தான் பண்ண போறேன்னு சொன்னோன்னே மேபி இவன் என்னதான் பண்றானே தெரிய மாட்டேங்குது. எத்தனை மேபின்னு யோசிக்கிறீங்களா? அப்படிதான் இருக்கு இந்த பிக் பாஸ் ஷோவே, அப்படிதான் இருக்கு உண்மையாவே. அப்படியே கட் பண்ணி எந்த பக்கம் பார்த்தா ஜெஃப்ரின் ஒருத்தன் இருக்கானா, அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் சௌந்தர்யா கூட தான் சுத்திட்டு இருக்கான். சரி ஓகே, நம்மளும் சொல்லியிருந்தோம் அது அந்த பான் பார்க்க நல்லா இருக்குன்னு பார்த்தா பக்கத்துல உட்கார்றதுக்கு ஏக்கர் கணக்கில் இடம் இருந்தா கூட காலை விரிச்சுட்டு சௌந்தர்யா மேல படுத்தாதான் எனக்கு தூக்கம் வருது. காலை அந்த பக்கமா இங்க நீட்டிட்டு சௌந்தர்யா மேல படுத்துக்கிட்டு சௌந்தர்யா கையத்துக்கு மேல வச்சு இப்படி தடவனா தான் எனக்கு தூக்கமே வருது.
ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. மேபி உனக்கு அதாவது ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தான், இப்போ வர 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 இது ஓகே இது ஒரு அட்வான்டேஜ் எடுக்கலாம்னு சொல்லி தோணிட்டா என்னமோ எனக்கு தெரியல. பட் ட்விட்டர்ல இந்த விஷயத்தை என்னால் நோட் பண்ண முடியுது மக்களுக்கு. எனக்கு ஃபீல் ஆச்சு இவன் ஏதோ தப்பு பண்றான், இது சரியில்லை, இது அவனுக்கு தப்பா போகும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. இருந்தாலும் நான் டப்புன்னு என்னோட இதை எடுத்து உடச்சேன்னா நீங்களாம் என்ன சொல்லுவீங்க, நான் மேனிபுலேட் பண்றேன்னு சொல்லுவீங்க. நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், சரி வெளியே மக்கள் என்ன பேசுகிறான்னு பார்த்தா ட்விட்டர்ல வச்சு அவனை செய்யறாங்க. ட்விட்டரில் வச்சு ஜெஃப்ரி தடவுறான், அவன் சரியில்லை, அவன் அட்வான்டேஜ் எடுக்கிறான், ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஜோனுக்குள்ள ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. அவன் அப்படி அவன் ப்ரோ உட்காருக்கு அவ்வளோ இடம் இருக்குது ப்ரோ, சரி ஓகே அவனுக்கு உட்காருக்கு இடம் இருந்தாலுமே சாஞ்சிக்கணும்னு நினைக்கிறான்னா சாஞ்சிக்கிட்டா பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் படுத்துக்கிறான், கையை தூக்கி வச்சுக்கிறான் அப்படிங்கும்போது தெரில. இது ஆக்சுவலாக இந்த கண்டென்ட் எங்கே போய் முடிவு பண்ண தெரில. மேபி அந்த டீம் சேஞ்ச் ஆச்சுல, அது அந்த டீம் வந்து டாஸ்க் கொடுக்குற மாதிரி தெரிலன்னு ஒன்று இவன்லேயே கண்டென்ட் பண்ண ஆரம்பிச்சானு போல. எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு கண்டென்ட் தானே. பவித்ரா, அப்புறம் நம்ம ராணா ஒரு கண்டென்ட், ரயான் சௌந்தர்யா ஒரு கண்டென்ட், ரயான் ஜெஃப்ரி ஒரு கண்டென்ட், அப்புறம் ரயான் ஜெஃப்ரி இல்ல ரயான் சௌந்தர்யா ஒரு கண்டென்ட், இல்ல ஜெஃப்ரி சௌந்தர்யா ஒரு கண்டென்ட். ஜோ வாய் கொளருது. அப்படி அந்த பக்கம் கட் பண்ணி பார்த்தா அருண் வர்ஷினி ஒரு கண்டென்ட், அதுக்கு வேலை வெளியே இருந்து நம்ம ஹார்லி வேற பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காங்க போல. அப்படியே அந்த பக்கம் கட் பண்ணி பார்த்தா நம்ம விஜய் வைஷாலும் தர்ஷிகா ஒரு கண்டென்ட். இந்த மாதிரி வீட்டுக்குள்ள எல்லாரும் கண்டென்ட் பண்றாங்க, எல்லாருமே கண்டென்ட் பண்றாங்க. சரி இவங்க தான் கண்டென்ட் பண்றாங்க பார்த்தா வெளியே மக்கள் முத்துக்குமரன் ஜாக்லின் வச்சு ஒரு கண்டென்ட் பண்றாங்க. முத்துக்குமரன் ஜாக்லின் தனி உலகத்துல வாழ்றாங்க வீட்டுக்குள்ள. டேய் அது என்னடா ஓன் வேல்டு, எனக்கு புரியலடா, யாரா நீங்க எல்லாம், எனக்கு சத்தியமா போறல ப்ரோ. இப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருந்தோம்ல, அது எப்படி அன்சிதா வந்து முத்துக்குமரன் டைரக்ட் நாமினேட் கொண்டு வந்திருப்பாங்க, அது வாய்ப்பு இல்லையே. ஏன்னா போன வாரம் ஃபுல்லாக அங்கே தான் இருந்திருக்காங்க, முத்துக்குமரன் நல்லா பேசியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது எப்படி முத்துக்குமரன் நாமினேட் பண்ணுவான்னு பார்த்தா காலையில் கொண்டாந்து முன்னாடி இந்த நாமினேஷன் ப்ராசஸ்க்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கரெக்டாக ஆனந்தி வந்து கூட்டு உட்கார வச்சு அன்சிதா மண்டையை கழுவுறாங்க. முத்து சரியில்லை இந்த வீட்டுக்குள்ள, அவன் யாரையுமே பேச விட மாட்டேக்கான், அவன் மட்டும் தான் அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் ட்ரிகர் பண்ணுறான், நிறைய விஷயங்கள் தப்பாக பண்ணுறான், அதுவும் முக்கியமாக என்கிட்ட மட்டும் பண்ணுறான், நிறைய விஷயங்கள் மோசமாக இருக்குது அப்படின்னு மாதிரி அன்சிதா மண்டையை கழுவியாச்சு. அப்போ அன்சிதா மைண்டில் அப்படியே ஸ்பார்க் ஆகுது, அவன் அப்படி தான் பண்ணுறான், அப்படி தான் பண்ணுறான், ஆமாம் அப்படி தான் பண்ணுறான்னு சொல்லி மண்டையை கழுவுனே டைரக்ட் நாமினேஷனில் போய் ஒரு குத்தியாச்சு. அது எப்படி குத்துனாங்க தெரியுமா, இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான பிளேயரை நான் நாமினேட் பண்ணுறேன், ஆனால் யாரையும் பேச விடாமல் இவன் பேசிட்டு இருக்கான், அதனால நான் நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லி குத்தியாச்சு. இல்லை நம்ம ஆனந்தி அக்கா வைக்கிற புகார் என்ன தெரியுமா, ஆண்கள் என்ன பெருசா வரவேற்க மாட்டாங்க, நம்ம டீமுக்கு வர்ற ஒரு ஆணை வந்து பயங்கரமா வரவேற்று கூட்டு போறல, ஆனா ஆண்கள் அவங்க டீமுக்கு போற ஒரு பெண்ணை வந்து வரவேற்று கூட்டு போக மாட்டேங்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இதுவும் புதுசா இருக்கு ப்ரோ. அதாவது ஆனந்திக்கு ஒரு ஈகோ இருக்குன்னு நமக்கு தெரியும், ஆனா இவ்வளவு மோசமா அந்த ஈகோ போயிட்டு இருக்கோம் எனக்கு தெரியல. எல்லா வாரமும் வரப்போறவங்கள அழகா வரவேற்று தான் கூட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த வாரம் யார்கிட்டையும் சொல்லாம கிரிட்டன் கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. இந்த ஸ்வாப்பாய் ஆண்கள் அன்னைக்கு போயிருக்காங்கல்ல, அப்படி கிராஸ் பண்ணி போயிட்டு இப்போ ஆண்கள் குறை சொல்லி ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை ப்ரோ, இந்த பிக் பாஸ் சீசன் ஆக்சுவலி எப்படி போகுது, எங்கிட்டு போகுது, எதை நோக்கி போகுது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு, வரப்போற வாரங்கள் நம்ம நினைச்ச சில பேர் வெளியே போக போறாங்க. அதுல சாச்சனம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆனந்தியும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, வர்ஷினியும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, சிவகுமாரும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பவித்ரா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 5 பேர் தான் 2 பேர் அவுட் ஆக போறாங்க. நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த 5 பேர்ல எந்த 2 பேர் போனாலும் ஓகே தான்ப்பா, எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ரெண்டாவது, என்னதான் நாமினேட் ஆனாலும் முத்துக்குமாரன் மட்டும் செடியா இருக்கான். டைரக்ட் நாமினேஷனே போட்டாலும் பண்ணிட்டு போங்க அப்படின்னு மாதிரி ஸ்டடியாக இருக்கான். அது எப்படின்னு எனக்கு தெரியல. மேபி இந்த கேமை ஃபுல்லாக அவன் கணிச்சிட்டானோ என்னமோ தெரியல, ரொம்ப ஸ்டடியாக இருக்கான். ஜாக்லின் கூட பதறாங்க, இப்படி குத்தினா அப்படி குத்தினா, அவன் தெளிவாக சொல்கிறான், குத்துறது தானே கேமு, குத்திட்டு போகிறாங்க, நீ உங்கள் கேம் ஆடுங்க அந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான். மொத்தத்தில் இந்த வாரம் ஒரு சில பேர் வெளியே போக போகிறாங்க, ஒரு சில பேர் இந்த காதல் கண்டென்ட் பண்ணுறங்க பேரில் ஏதோ மாட்டி பெரிய பிரச்சனை சிக்க போகிறாங்க. அது தர்ஷிகா விஷாலாவும் கூட இருக்கலாம், இல்லை ராணாவும் பவித்ரா கூட இருக்கலாம். இவங்க 2 பேர் குரூப்பில் ஏதோ ஒரு குரூப் வந்து ரொம்ப மோசமாக மாட்ட போகிறாங்க. அது என்ன மாதிரி போக போகணும் நமக்கு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் போட்டு அடுத்த